டீச்சர் மெனக்கெட்டு ரொம்ப நேரம் எடுக்காம லெசன்ஸ் வீடியோஸா கன்வெர்ட் ஆகி இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்து லேர்ன் பண்ணும் பொழுது விஷுவலா பார்க்கும் பொழுது லெசன்ஸ் அவங்களுக்கு ஈஸியா புரியுது. அது மட்டும் இல்லாம இதுலயே கொஞ்சம் பிராக்டிஸ் செக்ஷன் இருக்கு. வேற இன்னும் அந்த லெசன்ஸ் வைஸ் ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும்னாலும் வீடியோஸ் நாங்க பாக்குறதுக்கு இருக்கு. லெசன்ஸ் வீடியோ போகும் பொழுதே எங்களுக்கு வேற ஏதாவது டவுட்னாலும் எங்களுக்கு ரைட்டிங் போடும் சைட் பை சைட் எங்களுக்கு யூஸ் நிறைய இருக்கு. பிளஸ் இதுல ரொம்ப எஃபெக்டிவா என்னன்னா சயின்ஸ் சப்ஜெக்டிவ் வீடியோஸ் மூலியமா பார்க்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே இமேஜ் எல்லாமே கிளியரா புரியுது. செம்ம டெம்மு அப்படின் பொழுது காலேஜ் வைஸ்ல படிப்போம். இங்க அவங்களுக்கு இமேஜ் நிறைய கிளியரா புரியுது. செம்ம டெம்மு அந்த இமேஜஸ் எல்லாம் கிளியரா தெரியுறதுனால டிஜிட்டல் போர்டுல இருக்கிற பேனல்ல நல்லா கிளியரா தெரியுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய இன்டராக்ட் பண்ணவும் லேர்ன் பண்ணவும் விஷுவலா பார்க்கும் பொழுது நிறைய அப்சர்வ் பண்ணவும் ஈஸியா இருக்குது. அது மட்டும் இல்லாம லெசன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பிராக்டிஸ் செக்ஷன் இருக்கு. பிராக்டிஸ் செக்ஷன்ல அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வருது. அந்த அப்ஜெக்டிவ் டைப்ல ஸ்டூடெண்ட் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு கொஸ்டின்ஸும் பண்ணிட்டு லெசனை படிச்சுட்டு ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு அந்த ஆன்சர் கரெக்டா தப்பா அப்படின்னு செக் பண்றதுக்காக அவனே கிளிக் பண்ணிட்டு அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே அவனே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. பிளஸ் இதுல என்ன இருக்கு அப்படின்னா வேற இப்போ கால்குலேஷன் போடணும் அப்படின்னா உங்களுக்கு சைட் பை சைட் ரைட்டிங் போர்டா இருக்கும்போது எங்களுக்கு அது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிளஸ் இந்த லெசன்ஸ் வைஸ் எங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஏதாவது தேவைப்படும் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் வீடியோவை நாங்க பாக்குறதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பிளஸ் வேற என்னன்னா இந்த டிஜிட்டல் போர்டு மூலியமா பசங்க லேர்ன் பண்ணும் பொழுது பிலோ ஆவரேஜ்ல இருக்கிறவங்க ஆவரேஜா மாறா, நல்ல ஆவரேஜ்ல இருக்கிறவங்க குட் ஸ்டூடெண்டா வரா. குட் ஸ்டூடெண்ட் பிரைட்டா சேஞ்ச் பண்ணி லெசன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு முடிக்கிறாங்க.